इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்றச்சே உபனிஷத் பிரஸ்தானம், கீதா பிரஸ்தானம், சூத்திர பிரஸ்தானம் அப்படின்னு இந்த மூணு எல்லாமே வேதாந்தம் தான். ஆனா இந்த மூணு விதத்தை பிரஸ்தானத்ரயம்னு சொல்றது. ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், சூத்திர பிரஸ்தானம் அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு. இதான் பிரஸ்தானத்ரயம். இது மூணுமே வேதாந்தம், வேதாந்த விஷயம்தான். இந்த ஸ்ருதிங்கிறது உபனிஷத்து. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம உபனிஷத்து வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த உபனிஷத்துங்கிறத நாம ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இதே விஷயத்த நாம புராணம் மூலமாக, அதாவது பகவத்கீதை மூலமாக தெரிஞ்சுக்கும் போது அது ஸ்மிருதி பிரஸ்தானம். இந்த ஸ்ருதி பிரஸ்தானத்திலே ஆத்மாவை பத்தியோ அதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ எந்த வாக்கியங்கள்ல நமக்கு சந்தேகம் வருமோ அந்த சந்தேகங்களை போக்குறதுக்காக விசார சாஸ்திரம் ஒண்ணு வந்திருக்கு. அதுதான் பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தை நம்ம சூத்திர பிரஸ்தானம்னு சொல்றோம். இதுதான் பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நாம உபனிஷத் பிரஸ்தானத்துல ஈஷாவாஸ்ய உபனிஷத்து அப்படிங்கிற இந்த உபனிஷத்தை நாம பாக்குறோம். இதனுடைய அவதாரிக்கை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பாஷ்யத்துல இருந்தபடி. இப்ப நாம முதல் மந்திரத்துக்கு வரோம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதாக மா விருதஹ கஸ்ய ஸ்வித். இதுதான் ஈஷாவாஸ்ய உபனிஷத்தினுடைய முதல் மந்திரம். இந்த மந்திரத்துல சுருக்கமா என்ன தாத்பரியம் அப்படின்னு சொன்னா, முமுட்சுவாக இருக்கிறவர்களுக்கு முதல்ல ஆத்ம ஞானத்தை சம்பாதனம் செய்ய வேண்டும் அப்படின்னு உபதேசம். மோட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவ ஞானத்தை அவன் சம்பாதிக்க வேண்டும். இது முதல் பூர்வார்த்தம், முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தத்திலே இந்த ஆத்ம ஞானம், அவனுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த ஆத்ம ஞானத்தை சம்ரக்ஷணம் செய்ய வேண்டும். தியக்தேன புஞ்சீதா. எப்படி சம்ரக்ஷணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, தியாகத்தினால ஆத்ம ஞானத்தை சம்ரட்சிக்க வேண்டும். என்னத்தை தியாகம் பண்றது அப்படின்னு சொன்னா, ஏஷணாத்ரய தியாகம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையுமே ஒரு மூணு விதமாக பிரிச்சு அதை ஸ்ருதி சொல்றது. புத்திரைஷனா, வித்தைஷனா, லோகைஷனா. இதை வேணா சுருக்கமா சொல்லிடுறேன். ஒருத்தனுக்கு புள்ள இல்லை, ஆனா பணம் நிறைய இருக்கு, பாக்கி தர்மம் சிந்தனை எல்லாமே இருக்கு, பாக்கி எல்லாம் சௌரியமா இருக்கு. புத்திரன் இல்லைன்னு சொன்னா புத்திரன் வேணும்னு ஆசைப்படுவான் இல்லையா? அப்ப புத்திரன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கே, புத்திரன் பௌத்திரனும் இந்த குடும்பங்கள்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கே, இதுதான் புத்திரேஷனா. அதுக்காக அவன் பல காரியங்களை செய்யும்படியாக இருக்கும். விவாகம் பண்ணிக்கணும், விவாகம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கலைன்னு சொன்னா அதுக்கு வேற எல்லாம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் புத்திரேஷனையால செய்யக்கூடிய காரியங்கள். அப்புறம் வித்தைஷனா அப்படிங்கிறது நாம சாமான்யமா இவ்வளவு புரிஞ்சுக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது, ஜீவனத்துக்கு வித்தம் தேவையே, அந்த வித்தத்தை சம்பாதனம் பண்ணணுங்கிற ஆசை இருக்குமே, அதுதான் வித்தைஷனா. லோகைஷனா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அடுத்த ஜென்மா நன்னா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக, அடுத்த லோகம் நன்னா நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆசை, அதுக்காக சில காரியங்கள்லாம் செய்யறது, அது லோகைஷனா. பாக்கி எல்லா ஏஷணிகளும் இதுக்குள்ள அடங்கும். அதனால இந்த மூன்று விதமான ஏஷணிகளை, ஆசைகளை
தியாகம் செய்வதுதான் இங்க சந்நியாசம், அதுதான் தியாகம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தியாகம் இருக்கே, இது நம்மளுடைய ஆத்ம ஞானத்துக்கு ரக்ஷ பண்ணும், ரட்சிக்கக்கூடியது. ஆக இந்த ஏஷனாத்திரைய தியாகம் செய்து உனக்கு நீ சம்பாதித்த ஆத்ம ஞானத்தை ரட்சித்துக்கோ அப்படின்னு 2வது வரியில சொல்றது. அதுக்கு ஒரு உபபத்தி சொல்றது. சாதாரண வித்தீஷணான்னு சொன்னோம்னா ஒருத்தனுடைய பணத்தை பார்த்த உடனே நமக்கும் அதே மாதிரி பணம் வேணும் அப்படின்னு ஆசை வருது இல்லையா? நீ பணத்துக்கு ஆசைப்படாதே அப்படின்னு சொல்றது. மா கிருதா கஸ்யஸ்வித், பணத்துக்கு தன்னுடைய கஸ்யஸ்வித் அப்படின்னு போட்டதுனாலே உன்னுடையதுன்னு இருக்கக்கூடிய பணத்துக்கும் நீ ஆசைப்படாதே, தனத்துக்கும் ஆசைப்படாதே, மற்றவர்களுடைய தனத்துக்கும் ஆசைப்படாதே. ஆக தனத்துக்குன்னு ஆசையே படாதே அப்படின்னு முமுட்சுவை பார்த்து சொல். நீ அதுக்கு ஆசைப்பட்டேன்னு சொன்னா உன்னுடைய ஞானத்துக்கு ஹானி ஏற்பட்டு போகும், அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்ற. இதுதான் இதனுடைய தாற்பயம். ஆனா பதங்கள் எப்படி இருக்கு அதை நாம பார்க்கணும். ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்துல இருக்கு. இந்த ஈஷாங்கிறது ஈஷ் அப்படிங்கிற சகாராந்த சப்தத்துக்கு திருத்தீய வச்சனம், கரண திருத்தியா. அதாவது ஈஷ்ங்கிற சப்தம் ஈஸ்வரனை சொல்லக்கூடிய சப்தம். அந்த ஈஸ்வரன்னாலே வாஸ்யம்ங்கிற இடத்துல வச ஆச்சாதனைங்கிறது தாத்து, அதுக்கு மேல நெத்துங்கிற பிரத்தியம் வாஸ்யம்னு வருது. கர்மார்த்தத்துல இந்த நெத் பிரத்தியம். வஸ் தாத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? ஆச்சாதனம். அந்த ஆச்சாதனார்த்தகமான வஸ் தாத்துல இருந்தா வஸ்திரம்ங்கிறது உண்டாகிறது. இது மறைக்கிறது இல்லையா? அதனாலே ஈஸ்வரனை கொண்டு மறைக்க வேண்டும், ஆச்சாதனம் செய்ய வேண்டும். மூக்ஷுக்களே, நீங்க எல்லாரும் ஈஸ்வரனை கொண்டு மறைக்கணும். எதை மறைக்கணும்? இதம் சர்வம், இது எல்லாத்தையுமே நீங்க மறைச்சு விடணும். அப்படின்னா எதெல்லாம் தெரியறதோ அதை எல்லாத்தையுமே நீங்க மறைச்சு விடணும். அதான் சொல்றார், எத்கிஞ்ச ஜகத்யான் ஜகத். ஜெகத்தினா நம்ம பிருத்திவி லோகத்துல இருந்து இப்ப பேசுறோம். ஜெகத்தினா பிருத்திவின்னு அர்த்தம். இந்த பூலோகத்துல ஜெகத் எத்தனை இருக்கோ, சராச்சரம் சர்வம், அது எல்லாம் நீங்க இந்த ஈஸ்வரனை கொண்டு மறைக்க வேண்டியது. உடனே நமக்கு சந்தேகம் வரும், என்ன சொல்றாரு இவர், என்ன பண்ண சொல்றாரு? ஒரு வஸ்திரத்தை எடுத்து அந்த கடத்தை மறை அப்படின்னு சொன்னா நான் மறைச்சுட முடியும். இந்த ஈஸ்வரனை வச்சு எல்லாத்தையும் மறை அப்படின்னு சொன்னா எப்படி மறைக்கிறது? நீ பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் அத்தனையும் இந்த ஈஸ்வரனால மறைச்சுடுவோம். எப்படி முடியும் நம்மளால? இப்படி பண்ண சொல்றாரு, இது ஒரு உபதேசமான்னு தோணும். அதனால பாஷ்யக்காரர் அங்க என்ன பண்ணார், பரமார்த்த சத்தேன அனிருத்தம் ஆச்சாதனியம்னு சேர்த்து அர்த்தம் பண்ணினார், தாத்பரியம் சொன்னார். அதாவது உண்மையாலே அனிருத்தம் பொய்யானது மறைக்கப்பட வேண்டும். மூக்ஷுக்களே, உண்மையால அனிருத்தம் மறைக்கிறதுனா என்ன? நீங்க இப்படி பார்க்கலாம். நமக்கு உதாரணத்திலே பொய்யான தோற்றம் தெரியறதுக்கு உதாரணம் ரஜ்ஜு சர்ப்பம்னு சொல்றோம். அங்க இருக்கிறது கயிறு, தெரியறது பாம்பு. ஆனா பாம்பு தெரியும் போது அந்த பாம்பு உண்மையான கயத்தை மறைச்சிருக்கு, அதனாலதான் தெரியல. கயிறுன்னு தெரியல, பாம்பு கயத்தை மறைச்சிருக்கு. இதே மாதிரிதான் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம் நமக்கு எங்கேயாவது தெரியறதோ? தெரியல. ஏன் தெரியலன்னா, எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரபஞ்சம் தெரியறதே, அந்த பிரபஞ்சம் ஈஸ்வர ஸ்வரூபத்தை மறைச்சு வச்சிருக்கு. பொய்யான பிரபஞ்ச தோற்றமானது உண்மையான ஆத்ம தத்துவத்தை தெரிய விடாம மறைச்சு வச்சிருக்கு. அப்ப மூக்ஷுவானவன் என்ன பண்ணணும்? அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். பாம்பு மறையணும், கயிறு தெரியணும். கயிறு தெரிஞ்சா பாம்பு மறைஞ்சிடும். அப்ப அந்த இடத்துல அந்த பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம என்ன உபதேசம் பண்ணுவோம்? நீ கயிறுங்கிறது தத்துவத்தை புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கயிறை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அது தெரிஞ்சா தானாவே அந்த பாம்பு மறைஞ்சிடும்.
கயிறு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாம்பை மறைக்கிறதுக்கு நம்ம ஒண்ணும் புதுசா வேலை பண்ண வேண்டியது இல்லை. அதே மாதிரி இங்கே பிரபஞ்சம் தெரியறதுனால மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த அதிஷ்டான தத்துவம் இருக்கே, ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம், அதை தெரிஞ்சின்றோமானால் இந்த பொய்யான பிரபஞ்ச தோற்றமானது தானாக மறையும். இதுதான் ஆத்ம தத்துவ ஞானத்தினால பிரபஞ்சத்தை மறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு தாற்பயம். அதாவது முமுட்சுவானவன் பொய்யான உண்மை தத்துவம் இருக்கே, அந்த தத்துவ ஞானத்தை சம்பாதிக்க பிரயத்தனம் செய்ய வேண்டும் அப்படின்னு உபதேசம். இதுக்கு உதாரணமாக திருஷ்டாந்தம் ஆச்சாரியால் கொடுத்திருக்கார். சந்தனம் இருக்கே, சந்தனம், அகரு இதெல்லாம் கொடுத்திருக்கார். இந்த சந்தனமானது பகுகாலம் ஜலத்துல ஊறிண்டே இருந்ததுன்னு சொன்னால், ரொம்ப நாள் ஊறி போயிடுத்துன்னா அதை எடுத்து பார்த்தா அதுல ஒரு நாத்தம் வந்துடும், துர்கந்தம் வரும். ஆனா இந்த துர்கந்தம் சந்தனத்தை சேர்ந்தது இல்லை. இது ஜலம் பட்டத்தினால ஔபாதிகமாக ஏற்பட்ட துர்கந்தம். சந்தனத்துடைய உண்மையான கந்தம் இருக்கே, அது சுகந்தம்தான். இப்போ துர்கந்தம் வந்து அதனுடைய சுகந்தத்தை மறைக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த சந்தனத்தை நல்லா உரசி விட்டோம்னா அப்ப என்ன ஆகும், இந்த நிகர்ஷணத்தினாலே அதனுடைய உண்மையான கந்தம் வெளிப்படும். இந்த துர்கந்தங்கிறது காணாமல் போகும். உண்மையான கந்தம் இருக்கிறது தான் நமக்கு வெளிப்படுறதே தவிர புதுசா வரல. சந்தனத்துல அரைச்சதுனால சந்தனத்துல கந்தம் வருதுன்னு சொன்னா அது அதுல இருக்கிற கந்தம் தான். இப்ப சந்தனக்கட்டைய அரைச்சத்தினால அது வெளிப்படுறது இல்லையா, அத போல இங்க பிரபஞ்சத்தினால மறைக்கப்பட்டு இருக்கும் ஆத்ம தத்துவமானது தெரிந்து கொண்டோமானால், உபனிஷத் மூலமாக தெரிந்து கொண்டோமானால் வெளிப்படும், இல்லைன்னா மறைஞ்சே இருக்கும். அதனால முமுட்சுகளுக்கு என்ன உபதேசம்னு கேட்டா, நீங்க எல்லாரும் உபனிஷத் சொல்லி கொடுத்த அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது பிரபஞ்சம் தெரிகிறது உங்களுக்கு, அதனால அந்த தத்துவம் மறைக்கப்பட்டு இருக்கு, ஆச்சாதிதமாக இருக்கு. இதை விபரீதமாக ஆக்கணும். எல்லா இடத்திலும் அந்த தத்துவம் உங்களுக்கு தெரியணும், பொய்யான பிரபஞ்சம் மறையணும். அதுக்கு நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு முதல் உபதேசம். உபனிஷத் மூலமாக இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டு விட்டோமானால் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், எல்லா பிரபஞ்சமும் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தெரிகிறது இல்லையா. அப்படின்னா இதுதான் அத்வைதம். ஆத்மாவை தவிர்த்து வேற என்ன இருக்குங்க, எல்லாம் தான் மறைஞ்சு விடுச்சே. இதம் சர்வம் அப்படின்னு விட்டார். அப்படின்னா அகமேவ இதம் சர்வம், ஆத்மைவ இதம் சர்வம் அப்படின்னு உபனிஷத்தை சொல்லி கொடுக்கிறதே அந்த அனுபவத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும். இதுதான் உபனிஷத்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்மா அனுபவம். இந்த அனுபவம் வந்தவனுக்கு எந்த ஆசையும் இருக்க முடியாது. ஆனால் முமுட்சுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. முமுட்சுவாக இருக்கும்போது இந்த மாதிரி ஞானம் வருமே, இந்த ஞானத்தை நீ ரட்சிக்க வேண்டும். அதத்தான் உத்தரார்த்தத்துல சொல்றது, தேன தியக்தேன புஞ்சீதாக. இந்த இடத்துல தியக்தம் அப்படிங்கிறது தியாகம்ங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. தியஜுங்கிற தாத்துக்கு பாவார்த்தத்துல தப்பிரத்தியம் வச்சோம்னா தியக்தம் அப்படிங்கிறது தியாகம்னு அர்த்தம் வரும். இந்த தியாகத்தினாலே புஞ்சீதாக அப்படிங்கிறதுக்கு ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். புஞ்சீதாகங்கிறது ஆத்மநேபத பிரயோகம். இத சாந்தசம் வைதிக பிரயோகம்னு சொல்லணும். ஏன்னா லோகத்திலே ரக்ஷார்த்தத்துல இந்த தாத்துவ பிரயோகம் பண்ணும் போது பரஸ்மி பதம் தான் வரும். மஹீம் குணக்தி அப்படின்னா ரக்ஷதி அர்த்தம். ரட்சிக்கிறான் ராஜா, பிருத்திவியை காக்கறான் அப்படின்னு சொல்றச்சு மஹீம் குணக்தின்னு சொல்லணும். இங்க ஆத்மநேபத பிரயோகம் வந்திருக்கு, அதனால அதை சாந்தசம்னு சொல்லணும். அர்த்தம் என்னமோ பாலனார்த்தத்தை தான் வச்சுக்கணும். தியாகம் செய்து ரட்சிக்க வேண்டும். நீங்க சம்பாதிச்ச ஞானத்தை எதை ரட்சிக்கணும், இப்ப சம்பாதிச்ச ஞானத்தை ரட்சிக்க வேண்டும். எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஏஷனா திரய தியாகம், இச்சைய தியாகம் பண்ணிட வேண்டும்.
எந்த விஷயத்தையும் நீ ஆசைப்படாதே. 3 விதமான ஆசைகள் உத்திரீஷணா, வித்தீஷணா, லோகீஷணான்னு சொல்லப்படுறதே இந்த ஆசைகளை மொத்தமா தியாகம் பண்ணிவிடும். அப்ப ஆத்ம ஜானம் ரட்சிக்கப்படும். இந்த ஆசைகள்ல ஏதாவது ஒரு ஆசை இருந்ததுன்னா அது ஆத்ம ஜானத்துக்கு கெடுதலை ஏற்படுத்திடும். அதனால அதுக்கு இடம் கொடுக்காது. அதுக்கு உபபத்தியாக சொல்லக்கூடியது மா கிருதः கஸ்ய ஸ்வித்தம் தஸ்யாபி தனம் மா காங்ஷி. யாருடைய தனத்துக்கும் நீ ஆசைப்படாதே. யாருடைய தனத்துக்குமே, உன்னுடைய தனத்துக்குமே நீ ஆசைப்படாதே, மற்றவர்களுடைய தனத்துக்கும் ஆசைப்படாதே. உன்னுடையதோ மற்றவர்களோடதோ எந்த தனத்துக்கும் நீ ஆசைப்படாதே. இது எதுக்காக உபதேசம் பண்றது? இதுதான் அந்த தியாகமா. தியாகத்தினால ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னாரே, அந்த தியாகம்ங்கிறது என்னன்னு உபபாதனம் பண்ணி காண்பிக்கிறதுக்காக மாகிருதः கஸ்ய ஸ்வித்தனம்னு உபனிஷத்து மூக்குகளுக்கு உபதேசம் செய்யறது. இதுதான் சந்நியாசம். நிஜமாக ஆசைகளை துரைக்கிறது இருக்கே, இதுதான் சந்நியாசம். ஏஷணாத்திரய சந்நியாசம் அப்படின்னு பாஷ்யத்துல அடிக்கடி வரும். ஆக இந்த மாதிரி இந்த ஆசைகளை துறந்து தியாகம் செய்து அந்த தியாகம் மூலமாக நீ உன்னுடைய ஆத்ம தத்துவ ஞானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த தியக்த சப்தத்துக்கு ஏன் இப்படி அர்த்தம் பண்ணணும்? தியாகம்னு அர்த்தம் பண்ணுவானே, தியாகம் செய்யப்பட்ட விஷயம்னு அர்த்தம் பண்ணலாமே. என்கிட்ட ஏதோ ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டேன், தியாகம் பண்ணிவிட்டேன், இது தியக்தம், என்னால் விடப்பட்டது. அப்படி அர்த்தத்தை ஏன் வச்சுக்க கூடாதுன்னு கேட்டா, மேல்கொண்டு புஞ்சீதாகங்கிறதுக்கு ஒட்டி வரணும் அர்த்தம். நான் எதை தியாகம் பண்றேனோ அந்த தியாகம் பண்ணப்பட்ட வஸ்து என்னோட சம்பந்தப்பட்டதாக இருக்காது. ஏன்னா தியாகம் பண்றதுன்னா என்னோட சம்பந்தத்தை விடுறதுக்கு தான் பேரு தியாகம்னு. என்னோட சம்பந்தப்படாத அந்த வஸ்து என்னுடைய ஞானத்தை எப்படி காக்க முடியும், ரட்சிக்க முடியும்? அதனால என்னுடைய புத்திரனோ பிருத்தியனோ ஏதோ என்கிட்ட இருந்தது எல்லாம் வேண்டாம்னு தியாகம் பண்ணிவிட்டேன்னா, அப்படி தியாகம் பண்ணப்பட்ட அந்த புத்திராதிகள் என்னை காப்பாத்துவார்கள்னு நினைக்கிறது மகா தப்பு. அந்த மாதிரி இந்த அர்த்தம் சொல்லக்கூடாது. அதனால தியாகம் நான் பண்ணினேன்னு அது என்னை காப்பாற்ற வேண்டும். தியாகம் செய்யப்பட்ட வஸ்து என்னை காப்பாற்ற வேண்டாம், அது காப்பாத்துறது சரியில்லை, தியாகம் தான் என்னை காப்பாற்றணும். ஆகையால பாஷ்யக்காரால் தியக்தேன புஞ்சீதாக அப்படிங்கிற இந்த பதத்துக்கு தியாகத்தினால ஆத்ம ஜானத்தை காப்பாத்திக்கோ. ஆத்ம ஜானத்தை காப்பாத்துறதுன்னு தான் அர்த்தம், ஆத்மாவை காப்பாத்துறதுன்னா. இல்லைன்னா ஆத்மா மறைஞ்சு போயிடும். இவ்வளவு சிரமப்பட்டு உபனிஷத்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு ஆத்ம சாட்சா்காரம் வந்திருக்கு. இதை காப்பாத்திக்கலைன்னா திரும்பியும் பழையபடிக்கு போயிடுமே, இது மறைஞ்சு போச்சுன்னா. ஆகையால இதை காப்பாத்தி கொள்ள வேண்டும். இச்சைய தியாகம் பண்ணினாதான் ஆத்ம ஜானத்துக்கு இடம் வரும். வாஸ்தவத்துல இது ஒரு சாதனம். நம்ம ஆத்ம ஜானத்துக்கு அதிகாரிய பார்க்கும்போது ஒரு சாதன சதுஷ்டயம் உள்ளவன் தான் அதிகாரின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறதுல வைராக்கியம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. விஹாமுத்திரார்த்த பல போக விராகா. அந்த வைராக்கியமும் தியாகமும் ஒண்ணுதான். ஆசைய தியாகம் பண்ற தானே சொன்னாருங்க தியாகம்னு சொல்லி. இதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் இருந்தாதான் ஞானமே பிறக்கும். அது ஸ்திரமாக அப்பதான் இருக்க முடியும். ஆகையாலே அதை உபதேசம் பண்றார். யாருடைய தனத்துக்கும் நீ ஆசைப்படாதே. ஆஷிக்காரர் இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் கூட பண்றார். இந்த மாகிருதா கஸ்ய ஸ்வித்தனம்ங்கிறது. மாகிருதா முதல்ல சொன்னார் யாருடைய, முதல் வியாக்கியானம் என்ன? யாருடைய தனத்துக்கும் நீ ஆசைப்படாதே. இது மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம் ஒரே வாக்கியமா வச்சுட்டு வியாக்கியானம் பண்ணார். இப்ப என்ன சொல்ற? மாகிருதா இது ஒரு தனி வாக்கியம். ஆசைப்படாதே. ஏன் எப்படி ஆசைப்படாதேங்கிற அப்படின்னு கேட்டா, கஸ்ய ஸ்வித்தனம் அப்படின்னு அதுக்கு அடுத்த கேள்வி. ஆசைப்படுறது, தனத்தை பத்தி ஆசைப்படுறதுன்னா என்ன? தனம்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஆசை இல்ல. அப்படி ஆசை இருந்தா பேங்க்ல நிறைய தனம் இருக்கு, பணக்காரங்கிட்ட நிறைய தனம் இருக்குன்னு நாம சந்தோஷப்பட்டு இருக்கலாம். ஏழையா இருக்கிறவன் தனம் தான் இருக்கே, எங்கிட்ட இல்லாட்டா என்ன யார்கிட்டயும் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறது நமக்கு ஆசைக்கு விஷயம் இல்லை.
அந்த தனம் என்னுடையதாக இருக்கணும் அப்படின்னு தானே ஆசை வருது. தனத்தை ஆசைப்படுறவன் ஒரு திருடன் கூட எதுக்காக திருடுறான் அப்படின்னு சொன்னா, எங்கேயோ தனம் இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுறது இல்ல, அந்த பணக்காரன் கிட்ட இருக்கக்கூடிய தனம் தன்னுடையதை ஆக்கிக்கணும்னு தான் ஆசைப்படுறான். அதுக்காக தான் திருடிட்டு வர்றான். ஆக அந்த விதத்துல பாக்கறச்ச தன விஷயமான ஆசை, அந்த தனம் தன்னுடையதாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசைதான். முமுட்சுவை பார்த்த ஸ்ருதி என்ன உபதேசம் பண்றதுன்னு கேட்டா, அப்பா நீ இந்த மாதிரி ஆசைப்படாதே, ஏன்னா அது வியர்த்தம். நீ ஆசைப்பட்டதுக்காக அந்த தனம் உன்னுடையது ஆகாது. கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சு வச்சாலும் அது உன்னுடையது ஆகாது. ஏன்னா கஸ்ய தனம், தனம் யாரைக்கும் ஸ்வம் ஆக முடியாது. அது ஒரு ஆபாதத விவகாரத்துல அப்படி தெரியறதே தவிர, பேசி சொல்லிட்டு இருக்காரே தவிர அது வாஸ்தவம் கிடையாது. இது யாருக்கும் சொந்தமாகாது தனமானது. ஏன்னு கேட்டா, சொந்தமாக எதுவோ சொந்தமாக கூடியதா இருந்தால் போகும்போது தன்னோடு வரணுமா இல்லையா அந்த தனம்? எங்கேயாவது வருமா? இந்த லோகத்தை விட்டு பரலோகத்துக்கு போறது இந்த தனம் வருமோ? எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போக வேண்டியிருக்கு. இது உனக்கும் சொந்தம் இல்லை, அவனுக்கும் சொந்தம் இல்லை. அசடுத்தனமா இது தன்னுடையதாகணும் அப்படின்னு ஆசைப்படாதே. உனக்கு கிடைச்சது உன்னுடைய சரீர நிர்வாகத்துக்கு வேண்டியது கிடைச்சா போறோம். இதுக்கு மேல அதிகப்படியாக அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு தியானத்தை கெடுத்துக்காதே அப்படின்னு சொல்றதுக்காக வருது. ஆக மா கிருதா, நீ ஆசைப்படாதே. ஏன்னா தனம் உன்னுடையதாக போறது இல்லை. கசிய தனம், நீ ஆசைப்படுறது அது தன்னுடையதாகணும் தானே ஆசைப்படுற, உன்னுடையதாக போறது இல்லை. அது யாருடையதும் கிடையாது. அப்படி இருக்கிறச்சே அதை போய் எதுக்காக நீ ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாதே அப்படின்னு இதே வாக்கியத்துக்கு இன்னொரு அர்த்தம் பண்ணினார். இப்ப இந்த இடத்துல இந்த சம்பூர்ணமான ஒரு மந்திரார்த்தத்தை நம்ம பார்த்தோமானால், முமுட்சுவுக்கு இது உபதேசம் பண்ணக்கூடியதாக இருக்கு. உலகத்தையே எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம், அந்த ஒரே அத்வைத ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு எவன் தெரிந்து கொள்கிறானோ, அப்படி தெரிந்து கொள்றதுதான் உண்மையான தத்துவ ஞானம். அந்த ஞானத்தை நீ சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு உபதேசம் பண்றது. நீ அந்த மாதிரி ஒரு ஞானத்தை சம்பாதனம் பண்ணணும். அந்த ஞானத்தினால உலகம் பூரா மறையப்பட வேண்டும், மறைக்கப்பட வேண்டும். இந்த ஞானத்தை முமுட்சுவாக இருக்கிறவன் ஸ்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவனுக்கு தத்துவ ஞானம். அவன் ஆத்ம ஞான நிஷ்டனாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. வைராக்கியமாக இருந்து அந்த ஞானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முமுட்சுவுக்கு உபதேசம் பண்றது. ஆசைப்படுற வஸ்து யாருக்கும் சம்பந்தமானது இல்லை. ஏன்னா ரெண்டாவது ஒண்ணு இருந்தா தானே நமக்கு ஆசையே வரும். எல்லாம் ஆத்மாதான் அப்படின்னு வந்துடுத்துனா இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஆசையே வராது. ஏன்னா ஆத்மஸ்வரூபம் நாம தானே. நம்மளை தவிர்த்து நம்மளால அடையப்படாதது ஏதோ ஒண்ணு தனியாக இருக்குங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிற பரியந்தம், ஆஹா அதை நம்ம அடையணுமே அப்படின்னு ஒரு ஆசை வர முடியும். ஆனா தன்னை காட்டிலும் வேறானதாக த்விதீய வஸ்துவை காணாத அந்த அது மறைஞ்சு போயிருக்கே, அப்படி உள்ள அந்த முமுட்சுவுக்கு, ஞானிக்கு எந்த ஆசைக்கும் வரத்துக்கு இடமே இல்லை. ஆசை வராம இருக்கிறதுங்கிறது சாதகனுக்கு ஞானம் வரத்துக்கு உபயோகப்படுமேங்கிறதுக்காக சொல்ல வேண்டிய உபதேசம் இது. முமுட்சுவை பார்த்துதான் இந்த உபதேசம். நீ ஆத்ம ஞானத்தை சம்பாதிக்கணும்னு ஆத்ம ஞானிய பார்த்து சொல்லல, முமுட்சுவை பார்த்து சொல்றது. நீ ஞானத்தை சம்பாதிக்கணும், அந்த ஞானம் வரணும், அதை சம்ரட்சிக்கணும்னு சொன்னா நீ வைராக்கியம் கொண்டவனாக இருக்கணும், ஆசையை துறந்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரம் உபதேசம் பண்றோம். நம்ம இந்த முதல் மந்திரத்தினுடைய சாரார்த்தத்தை பாஷ்யத்தை அனுசரித்து இப்ப பார்த்திருக்கோம். இதோட வச்சுப்போம்.